ஏவம் பிரவர்த்திதம் சக்ரம் நானுவர்த்தயதீஹ யஹ. அகாயோரிந்திரியா ராமஹ மோகம் பார்த்த சஜீவதி. 16வது இந்த ஸ்லோகத்துடன் பகவான் கர்மயோகம் என்கின்ற தலைப்பை முடிக்கின்றார். சென்ற வகுப்பில் 2வது அத்தியாயத்தில் எங்கு கர்மயோகம் பேசப்பட்டது என்று ஞாபகப்படுத்தினோம். இனி இந்த அத்தியாயத்தில் எங்கு எவ்விதம் கர்மயோகம் ஆரம்பிக்கப்பட்டது என்று ஞாபகப்படுத்தி கொண்டு அடுத்த விசாரத்திற்கு செல்லலாம். 8வது ஸ்லோகத்தில் பகவான் கர்மயோகத்தை ஆரம்பித்தார். அதில் நியதம் குரு கர்மத்துவம் என்று கர்மயோகத்தை ஆரம்பித்தார். நியதம் கர்ம என்றால் நம்முடைய கடமைகள், நித்திய நைமித்திக கர்மங்கள், அதை செய்ய வேண்டும் என்று கர்மயோகத்தை ஆரம்பித்தார். இந்த இடத்தில் நாம் பார்த்த கருத்து, பலவிதமான கர்மங்கள் சாஸ்திரத்தில் பேசப்பட்டன. அதில் நம்முடைய கடமைகள் ஒரு விதமான கர்மங்கள். அதாவது 2 விதமான செயல்கள் நம்மிடமிருந்து உருவாகலாம். ஒன்று நம்முடைய விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் நம்மிடமிருந்து செயலானது உருவாகலாம், அல்லது இதை செய்ய வேண்டும் என்கின்ற அறிவிலிருந்து நம்மிடம் செயல் உருவாகலாம். அப்படி ராகத்வேஷத்திலிருந்து உருவாகாமல் கர்த்தவ்ய புத்தியிலிருந்து இது செய்ய வேண்டும் என்ற அறிவிலிருந்து உருவான கர்மங்கள் நம்முடைய கடமைகள். அதைத்தான் பகவான் நியதம் கர்ம குரு என்று துவங்கினார். இதில் நிஷித்த கர்மத்தை செய்யக்கூடாது என்று பார்த்தோம். வேதத்தில் இவைகளை செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்ட கர்மங்களை செய்யக்கூடாது. பிராயஷ்சித்த கர்மங்களை குறைத்து கொள்ள வேண்டும், காமிய கர்மத்தையும் குறைத்து கொள்ள வேண்டும், நம்முடைய கடமைகளை செய்ய வேண்டும். அதில் பலனை எதிர்பார்க்காமல், சங்கத்தை, கடமையில் விருப்பு வெறுப்பை எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும் என்று ஆரம்பிக்கப்பட்டது. பிறகு அதற்கு அடுத்த 9வது ஸ்லோகத்தில் எப்படிப்பட்ட பாவனையுடன் நம்முடைய கடமைகளையோ செயல்களையோ செய்ய வேண்டும் அது பகவான் கூறினார். யக்ஞார்த்தாத் கர்மணக அந்யத்ர, ஈஸ்வரனுக்காக என்ற பாவனையுடன் கர்மயோகத்தை செய்ய வேண்டும் என்று கூறினார். நாம் ஞாபகத்தில் வைக்க வேண்டிய கருத்து என்னவென்றால், எப்படிப்பட்ட செயல், எப்படிப்பட்ட பாவனை, இதை பற்றி பேசுவது கர்மயோகம். நம்முடைய கடமைகள், செய்ய வேண்டியது, செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட செயலை பற்றி பேசுவதும், பிறகு அந்த செயல்களில் நமக்கு இருக்க வேண்டிய ஆட்டிடியூட், பாவனையை பற்றி பேசுவது கர்மயோகம். 8வது ஸ்லோகத்தில் செயலை பற்றி பேசினார். 9வது ஸ்லோகத்தில் பாவனையை பற்றி பேசினார். ஈஸ்வரனுக்காக கர்மயோகத்தை செய்ய வேண்டும். இந்த விளக்கமெல்லாம் அந்த ஸ்லோகங்களில் நாம் பார்த்தது. இப்பொழுது ஞாபகப்படுத்தி கொண்டு கர்மயோகத்தை முடிக்க வேண்டும். பிறகு 10வது ஸ்லோகத்தில் நாம் 5 விதமான யக்ஞங்கள் பார்க்கப்பட்டது. தேவ யக்ஞம், பித்ரு யக்ஞம், ரிஷி யக்ஞம், மனுஷ்ய யக்ஞம், பூத யக்ஞம் என்றெல்லாம் பார்த்தோம்.
அதாவது நம்முடைய வாழ்க்கையானது இந்த யஜ்ஞ ரூபமாக இருக்க வேண்டும். அப்படி இருப்பது கர்மயோகத்தினுடைய ஒரு அங்கம் என்ற கருத்து நம்மால் பார்க்கப்பட்டது. பிறகு அடுத்த ஸ்லோகத்தில் தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதக என்ற கருத்தை பார்த்தோம். எந்த ஒரு பலனையும் முயற்சியுடன் தான் நாம் பெற வேண்டுமே தவிர எந்த ஒரு ஐஸ்வர்யத்தையும் நம்முடைய முயற்சி இல்லாமல் அனுபவிக்க கூடாது. இது கர்மயோகத்தினுடைய ஒரு அங்கம். சாதாரணமாக நம்முடைய பலகீனம் என்ன? எது நம்முடைய முயற்சி இல்லாமல் சுலபமாக கிடைக்குமோ அதை அனுபவிக்க வேண்டும். இதை ஃப்ரீயாக எந்த விதமான உழைப்பும் இல்லாமல் எனக்கு கிடைத்தால் அது லாபம், அது சாமர்த்தியம் என்று நினைக்கின்றோம். கர்மயோகியானவன் எதை நான் அனுபவித்தாலும் அதற்கு தகுந்ததை என்னிடமிருந்து கொடுத்துத்தான் நான் அனுபவிக்க வேண்டும். இப்படிப்பட்ட பாவனை கர்மயோகத்தில் ஒரு அங்கம். அதை நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து 12வது ஸ்லோகத்தில் ஆரம்ப காலத்தில் காமிய கர்மமானது இருக்கட்டும், இஷ்டப்பட்டு போகத்திற்காக சில செயல்களை நாம் செய்யலாம். ஆனால் அந்த போகத்தை அனுபவிக்கும் பொழுது 2 நிபந்தனை பகவான் சொன்னார். ஒன்று பிரசாத புத்தி, இந்த போகமானது ஈஸ்வரனிடமிருந்து வருகிறது என்று அனுபவிக்க வேண்டும். இனி ஒன்று தானம், மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து நாம் போகத்தை அனுபவிக்க வேண்டும். இதனுடைய பலன் என்ன? ஈஸ்வர பிரசாத புத்தியுடன் போகத்தை அனுபவித்தால் அந்த போகத்தில் நமக்கு வைராக்கியம் வரும். அது கர்மயோகத்தினுடைய பலன். இனி அதற்கு அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் கர்மிக்கும் கர்மயோகிக்கும் கிடைக்கின்ற பலனை பற்றி பேசினார். என்ன சொன்னார்? யஜ்ஞத்தில் மீதியானதை உண்பவன், அதை அனுபவிப்பவன் எல்லா பாபத்திலிருந்தும் விடுதலை அடைகின்றான். யார் தனக்காகவே சமைக்கின்றானோ அவன் பாபத்தை சமைக்கின்றான் என்று சொன்னார். ஏ ஆத்மகாரணாத் பச்சந்தி தே பாபாகா அகம் புங்தே புஞ்சதே, அவர்கள் பாபத்தை தான் உண்கிறார்கள் என்று கூறினார். இது கர்மிக்கும் கர்மயோகிக்கும் உள்ள பலன். பிறகு கடைசியாக 14-15 ஸ்லோகத்தில் அன்னாத் பவந்தி பூதானி என்று ஜெகத் சக்கரம், இந்த உலகமானது நன்கு நடைபெற வேண்டுமென்றால், சமுதாய அமைப்பு நன்கு இருக்க வேண்டுமென்றால் அது கர்மயோகத்தில் தான் என்று பகவான் கூறினார். இந்த கருத்து தனிப்பட்ட வாழ்க்கை முறையை பற்றி பேசவில்லை. பொதுவாக மனித சமுதாயம் சீராக நடைபெற வேண்டுமென்றால் மனிதர்கள் கர்மயோகப்படி வாழ வேண்டும் என்று கூறி 16வது அத்தியாயத்தில் 16வது ஸ்லோகத்தில் கர்மயோகத்தை முடித்தார். இனி அடுத்த கருத்துக்கு வருகின்றார். 17வது ஸ்லோகம். யஸ்த்வாத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்மத்ருப்தஸ்ச மானவஹ ஆத்மன்யேவ ச சந்துஷ்டஹ தஸ்ய கார்யம் ந வித்யதே. 17-18 இந்த 2 ஸ்லோகத்தில் மோக்ஷத்தினுடைய சொரூபத்தை பகவான் விளக்குகின்றார். மோக்ஷஸ்வரூபம் அதுதான் இந்த 2 ஸ்லோகத்தினுடைய சாரம். அல்லது ஜீவன் முக்தனுடைய மனதை பகவான் விளக்குகின்றார். மோக்ஷத்தை அடைந்ததற்கு பிறகு
அல்லது ஒருவன் மோட்சத்தை அடைந்தால் அவனுடைய மனது எப்படி இருக்கும், அதை விளக்குகின்றார். ஆகவே இந்த 2 ஸ்லோகங்களும் முக்கியமான ஸ்லோகங்கள். இதெல்லாம் ஆசிட் டெஸ்ட் ஸ்லோகங்கள். நம்ம எவ்வளவு தூரம் ஞானத்தினுடைய பலனை அடைந்துள்ளோம் என்பதை சோதிக்க இந்த ஸ்லோகங்கள் இருக்கின்றன. இந்த 2 ஸ்லோகத்தின் சாரம் ஞானியினுடைய மனநிலை அல்லது மோட்சத்தை அடைந்தவனுடைய மனநிலை, அவன் மனம் இப்படி இருக்கும் என்று கூறுகிறார். இனி நாம் கர்மயோகத்தை பற்றி பேசிக்கொண்டு வந்த பகவான் திடீரென்று இந்த மோட்சத்தை பற்றி ஏன் பேச வேண்டும், அந்த சம்பந்தத்திற்கு வர வேண்டும். இவ்வளவு நேரம் கடமையை செய்ய வேண்டும், கடமையை விடக்கூடாது என்றெல்லாம் பகவான் பேசிக்கொண்டே வந்தார். இங்கு பகவான் என்ன சொல்ல விரும்புகின்றார் என்றால், இப்படிப்பட்ட மனநிலையை அடையும் வரை ஒருவன் கர்மயோகம் செய்ய வேண்டும். அல்லது நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நம்முடைய கடமையை செய்தே வாழ்க்கை பூரா கழிச்சரணுமா, அல்லது எப்பாவது நம்முடைய கடமைகளை எல்லாம் விட்டு விடலாமா, அல்லது எப்பொழுது நாம் கர்மயோகத்தை விட்டு கடமைகளை விடலாம். பகவான் சொல்றார், இங்கு விளக்கப்பட்ட மனநிலை எப்பொழுது உனக்கு வருகின்றதோ அப்பொழுது கர்மயோகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. யாருமே அப்போ கர்மயோகம் நீ செய்யாதன்னு சொல்ல மாட்டார்கள். அவர்களே கடமைகளை விட்டு விட்டு விடுவார்கள். அவர்களே பொறுப்புகளிலிருந்து விலகி கொள்வார்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை எதற்கு இந்த இடத்துல பகவான் புகுத்துகின்றார்? இப்படிப்பட்ட மனநிலையை அடையும் வரை ஒருவன் கடமையை செய்து கொண்டு இருக்க வேண்டும். இந்த மனநிலை ஒருவனுக்கு அமையும் பொழுது அவனுக்கு ஒரு கடமையும் கிடையாது, ஒரு பொறுப்புகளும் கிடையாது. எந்த வேதமானது நீ இதை செய் என்று சொன்னதோ அந்த வேதம் முழு சுதந்திரம் அவனுக்கு அளிக்கின்றது. ஆகவே கர்மயோகமே கீதையினுடைய அல்லது வேதத்தினுடைய தலையான கருத்து என்பது அல்ல. அது நம்மை தூய்மைப்படுத்துகின்ற ஒரு சாதனம். தூய்மை அடைந்து இந்த ஞானத்தை அடைந்து இந்த மனநிலையை அடைந்து விட்டால் கர்மயோகத்தை விட்டு விடலாம், கடமைகளை குறைத்து கொள்ளலாம், முழுமையாக விட்டு விடலாம். இப்போ அர்ஜுனன் நினைக்கலாம், எப்பொழுது நான் என்னுடைய எல்லா கடமைகளையும் விட்டு நான் இருக்க முடியும் என்றால், பகவான் இந்த 2 ஸ்லோகத்தில் சொல்றார், இந்த மனநிலை உனக்கு எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுது கடமைகளை விடலாம். இந்த மனநிலை எப்பொழுது வரும்? முறையாக ஒருவன் கர்மயோகத்தை செய்து மன தூய்மையை அடைந்து பிறகு சாஸ்திர விசாரம் செய்து சாஸ்திரத்திடமிருந்து ஞானத்தை அடைந்து அந்த ஞானத்தில் நிஷ்டை அடைந்தவுடன் வருகின்ற மனநிலை இது. இப்போ நாம் சாஸ்திரம் படித்து கடைசியில் அடைய வேண்டியது என்னன்னா இங்கு சொல்கின்ற மனநிலை. இப்போ இந்த ஸ்லோகத்தை நாம் படிக்கும் பொழுது ஞானியினுடைய மனநிலை, ஞான நிஷ்டை அடைந்தவனுடைய மனநிலையை பகவான் பேசுகின்றார். அவன் எப்படி இருப்பான் என்று பகவான் பேசுகிறார். இப்பொழுது ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். யக து, யக என்றால் யாரொருவன், து என்றால் கர்மயோகியாக இருப்பதை காட்டிலும் வேறானவன் என்பதை காட்டுகின்றது. இதுவரைக்கும் ஒருவனை பற்றி பேசிட்டு இருந்தோம், கர்மயோகியை பற்றி பேசினோம். இங்கு து என்பது வேறொரு மனிதனை பற்றி இப்பொழுது பேசுகிறோம். து என்பது வைலக்ஷண்யம் என்றால் இதுவரை பேசிய மனிதனை காட்டிலும் வேறான ஞானியை பற்றி பேசுகின்றோம். யாரொருவன் ஆத்மரதிஹி ஏவ ஸ்யாத், ஆத்ம திருப்தஹ ச ஸ்யாத். மூன்றாவது வரி ஆத்மனி ஏவ ச சந்துஷ்டஹ ஸ்யாத். மூன்றுக்கும்
கிட்டத்தட்ட ஒரே பொருள்தான். ஆனால் அதில் நாம் வேறுபாட்டை பார்க்கலாம். ஆத்மரதிஹி என்றால் தன்னிடத்தில் சந்தோஷமாக இருப்பவன். ஆத்மரதிஹி, ஆத்மான தன்னிடத்தில், ரதிஹி என்றால் சுகித்திருப்பவன். ஆத்மரதிஹி ஸ்யாத் என்றால் ஆகின்றானோ. எவன், யகது யாரொருவன், தன்னிடத்தில் ஆனந்தத்தை அனுபவிக்கின்றானோ. ஏவ என்றால் தன்னிடத்திலேயே சுகத்தை அனுபவிக்கின்றானோ. அடுத்த சொல், முதல்ல மொழிபெயர்ப்பை பார்த்துவிட்டு பிறகு விளக்கத்திற்கு வரலாம். ஆத்ம திருப்தக, இதுவும் நமக்கு தெரிஞ்ச சொல்லுதான். திருப்தின்னு சொன்னால் என்ன? மன நிம்மதி. திருப்திக்கு நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ண வேண்டாம். உனக்கு திருப்தி இருக்கா, திருப்தி நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை. ஆத்ம திருப்தக என்றால் தன்னிடத்திலேயே திருப்தியுடன் இருப்பவன். ஆத்மரதினா தன்னிடத்தில் சுகமாக இருப்பவன். ஆத்ம திருப்தகன்னு சொன்னா தன்னிடத்திலேயே திருப்தியை அடைந்தவன். மாணவக, மாணவகன மனிதன். யக மாணவக, எந்த மனிதன் தன்னிடத்திலேயே சுகமாக இருப்பவன், தன்னிடத்திலேயே திருப்தியுடன் இருப்பவன். மீண்டும் பகவான் அதே கருத்தை சொல்கின்றார். ஆத்மனி ஏவச்ச சந்துஷ்டக, ஆத்மனி தன்னிடத்தில், ஏவ தன்னிடத்திலேயே, வேற இடத்துல கிடையாது, தன்னிடத்திலேயே, சந்துஷ்டக, துஷ்டி என்றாலும் திருப்தி என்றாலும் ஒரே பொருள். சந்துஷ்டக, சன் என்றால் நன்கு, நன்கு திருப்தியாக இருப்பவன். இதெல்லாம் அவனுடைய மனநிலையை விளக்குகின்றது. மூன்றுக்கும் இந்த சொற்கள் படி அர்த்தபேதம் கிடையாது. தன்னிடத்தில் சுகமாக இருப்பவன், தன்னிடத்தில் திருப்தியாக இருப்பவன், தன்னிடத்தில் துஷ்டி திருப்தியாக இருப்பவன். தஸ்ய, இப்படிப்பட்டவனுக்கு, தஸ்யன அவனுக்கு. யகன யார், யக மாணவக எந்த மனிதன் இப்படி இருக்கின்றானோ. சுருக்கமாக ஒரே வார்த்தையில் சொன்னால் ஆத்மன்யே வாத்மனா துஷ்டக. எங்கேயோ பார்த்துருக்கோம். எங்கே பார்த்துருக்கோம்? ஸ்தித பிரக்ஞ லட்சணத்தில் பார்த்துருக்கோம். தன்னிடத்திலேயே தான் சந்தோஷமாக இருப்பவன் யார், அவனுக்கு என்னவா? தஸ்ய, அவனுக்கு காரியம், செய்ய வேண்டியது. காரியம்னா செய்ய வேண்டியது. எனக்கு காரியம் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் அல்லவா, எனக்கு செய்ய வேண்டியது என்ன இருக்கா? ந வித்யதே, கிடையாது. அவனுக்கு செய்ய வேண்டியது ஒன்றும் கிடையாது. அவனுக்கு ஒரு காரியமும் இல்லை. காரியம்னு சொன்னால் இதை செய்தாக வேண்டும் என்ற நிபந்தனை, கட்டளை அவனுக்கு கிடையாது. யாருக்கு? யார் தன்னிடத்தில் சுகமாக இருக்கிறார்களோ அவனுக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த மனநிலை எப்போ வருமோ அப்பொழுது ஒருவன் கர்மயோகத்தை விட்டுவிடலாம். கர்மயோகத்தை விட்டுருவான். அவனிடம் யாரும் சென்று நீ விடணும்னு சொல்ல மாட்டார்கள். அவன் விட்டவனாக இருப்பான். இதுதான் லட்சியம். இந்த மனநிலையை அடைவதற்குத்தான் அனைத்து சாதனைகளும். இனி ஒவ்வொரு சொற்களாக எடுத்துக்கொண்டு பொருளை பார்க்கலாம். யார், யகது ஆத்மரதிஹி. ரதி என்ற சொல்லுக்கு பொருள் ப்ளஷர், போகம், இன்பம் என்றால் ரதி. ரதி என்றால் ப்ளஷர், போகக, இன்பம், சுகம். எப்படிப்பட்ட சுகம் என்றால், ஒரு பொருள் இன்பத்தை கொடுக்கின்ற பொருள் இருக்கின்றது. அந்த பொருளோடு சம்பந்தப்பட்டு அனுபவம் ஏற்படவில்லை. அந்த பொருளை ஒருவன் அடைந்து விட்டான். அந்த பொருள் என்னுடைய இன்பத்திற்கு தயாராக இருக்கின்றது, என்னுடைய வசத்தில் இருக்கின்றது என்ற எண்ணத்தில் வருகின்ற சுகத்திற்கு பெயர் ரதிஹி என்று பெயர்.
ரதி என்றால் போக விஷய ஆசக்திஹி, விஷயாசக்திஹி ரதிஹி. ஆசக்தி என்றால் அதில் ஒரு பிரீத்தி அல்லது பிரீத்திஹி என்று சொல்லலாம். ப்ளீசிங், ப்ளஷர். ஒரு பொருளில், போக பொருளில் ஒரு பொருள், போக பொருள் இருக்கு, அது நம்முடைய கைக்குள்ள கிடையாது, அது வேறொருவருடைய உடைமையா இருந்ததுன்னா அந்த போக பொருளை பார்த்தா நமக்கு என்ன ப்ளீசிங்காவா இருக்கும்? என்ன வரும்? பொறாமை தான் நமக்கு வரும். அது நம்மக்கிட்ட இல்லையே, அவன் வச்சிருக்கானே, இந்த புது டிவியோ அல்லது டெக்கோ நம்மகிட்ட இல்லையே, அது பக்கத்து வீட்டில் இருக்கே, இது வந்ததுன்னா என்னன்னா பிரீத்தி நமக்கு வராது, அசூயா நமக்கு வரும். அசூயான்னு சொன்னால் பொறாமை தான் வரும். ஒரு பொருள் நம்முடைய போகத்திற்கு நம்முடைய கட்டுக்குள் இருந்தால் அதை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அதற்கு ஓனர், அதை நான் அனுபவிப்பவனாக இருக்கின்றேன், அனுபவிக்க என்னால் முடியும்னு சொல்லி மனதினாலேயே அந்த பொருளை நினைக்கும் பொழுது ஒரு சுகம் வருகின்றதல்லவா, அதற்கு பெயர் ரதிஹி என்று சொல்லப்படுகிறது. இப்போ ரதின்னு சொன்னால் போக பொருளை மனதில் நினைத்து மகிழ்ச்சியாக இருத்தல். இது யாருடைய லட்சணம்? இது அஞ்ஞானியினுடைய லட்சணம். அஞ்ஞானிக்கு ஏதாவது ஒரு போக பொருளை நினைச்சான்னா அதை நினைச்சே கொஞ்ச நேரம் சுகமாக இருப்பான். அதை அவன் அனுபவிக்க வேண்டியதில்லை, அது அவனுடைய கையில் இருந்தாவே சுகமாக இருக்கும். சில சமயம் குழந்தை ஏதாவது ரொம்ப அழுதுதுன்னு சொன்னால் பிஸ்கட்டோ மிட்டாயோ அதை ஓப்பன் பண்ணாமல் கையில் கொடுத்தோம்னாவே கொஞ்ச நேரம் அழுகாச்சு போகும். காரணம் என்ன தெரியுமோ? இந்த போக வஸ்துவை நான் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு தடையாக யாரும் கிடையாது, இது என்னுடைய கைக்கு வந்தாச்சுங்கிறதுனாலேயே ஒரு சுகம் இருக்கு. அதுக்கு பேரு ரதி. இது விஷயத்தில். இந்த ஞானிக்கு அப்படி ஒரு வஸ்து என்னவா? எதை நினைச்சு அவன் சந்தோஷமா இருக்கானா? ஆத்மனி ஏவ ரதிஹி, தன்னிடத்திலேயே தான் சுகமாக இருக்கின்றான். அவனை நினைக்கும் பொழுதே அவனுக்கு சந்தோஷமா. இப்பெல்லாம் நம்ம நினைச்சா நமக்கு எப்படி இருக்கு? நம்மிடமே நமக்கு குறை. மற்றவர்கள் நம்ம புகழ்ந்து சொல்லலாம், நீ எல்லாம் கீதா கிளாஸுக்கு போகிற, ரொம்ப சந்தோஷம், எங்களால் வர முடியலன்னு சொல்லலாம். ஆனால் நம்மிடம் எப்படி இருக்கின்றது? எத்தனையோ பலகீனங்கள், எவ்வளவோ நம்மிடம் இருக்கின்ற குணத்தில் அல்லது குணம்னா இந்த இடத்துல தோஷத்தில் நமக்கு ஒரு அதிருப்தி இருக்கின்றது. இப்போ ஞானி தன்னை நினைக்கும் போது அவனுக்கு என்ன வருமா? சந்தோஷம் வருகின்றது. அப்போ எது மோட்சம்னா, மற்றவங்க எனக்கு எந்த சர்டிஃபிகேட்டும் கொடுக்க வேண்டாம், என்னை நான் நினைக்கும் பொழுது என்னிடத்தில் எனக்கு திருப்தி வருகின்றதா, என்னையே நான் ரிஜெக்ட் பண்ணாமல், என்னையே நான் நீக்கிக் கொள்ளாமல் என்னிடத்தில் எனக்கு ஒரு திருப்தி வருகின்றதா, வர்ற வரைக்கும் கடமையை செஞ்சுட்டு இருக்க வேண்டும். அது வந்துடுதுன்னு சொன்னால் அதுதான் மோட்சம். நமக்கு வந்துடும், சில சமயங்களில் வந்துடும், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வரும். முழுமையாக இருக்க வேண்டும், எல்லா காலத்திலும் இருக்க வேண்டும். உடலில் நோய் வந்தாலும், மற்றவர்கள் அவமானப்படுத்தினாலும், எல்லா சூழ்நிலையிலும் என்னை நான் நீக்கக்கூடாது. என்னை நினைக்கும் பொழுதே என்னிடத்தில் எனக்கு வெறுப்பு இருக்கக்கூடாது. என்னிடத்தில் இருக்கின்ற வெறுப்பு தான் இந்த உலகத்திலிடத்தில் ஏற்றி வைக்கப்படுகிறது. அதனால சாமிஜி ஒரு ஆட்டோகிராஃப் யார் கேட்டாலும் இது எழுதி கொடுப்பார், தயானந்த சாமிஜி. என்ன தெரியுமோ? மோர் யூ லவ் அதர்ஸ். நீ எவ்வளவு தூரம் உன்னை நேசிக்கிறையோ அவ்வளவு தூரம் நீ மற்றவர்களை நேசிக்க முடியும். எவ்வளவு தூரம் நம்ம வெறுக்கிறோமோ அந்த வெறுப்பினுடைய பிரதிபிம்பந்தான் மற்றவர்களை நாம் வெறுக்கின்றோம். அப்போ மற்றவங்களை எல்லாம் வெறுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமா? ஒரே ஒரு ஆளை நேசித்தோம்னா போதும். அது நம்ம எப்படி நேசிக்கணும்னா, நம்ம மற்றவர்களிடம் பொய் சொல்லி மற்றவர்களிட ஆக்ட் பண்ணி நம்மளை நேசிக்கிற மாதிரி நடந்துக்கலாம். ஏன்னா நமக்கு அவ்வளோ தூரம் புத்திஷ் எல்லாம் இருக்குது, மற்றவர்கள் எப்படி நம்மளை நேசிப்பார்களோ அந்த மாதிரி நடந்து கொள்ளலாம். ஆனால் நம்மிடமே பொய்யாக நேசிக்கிற மாதிரி நடக்க முடியாது.
மனசாட்சின்னு ஒன்று வச்சிருக்காரே பகவான். இப்போ எப்போ என்னை நான் நேசிக்க முடியும்னா, எப்பொழுது என்னையே நான் அன்பு செலுத்த முடியும் என்றால், எப்பொழுது அன்புக்கு நான் யோக்கியமாக இருக்கின்றேனோ அப்பொழுதுதான் என் மீது அன்பு செலுத்த முடியும். அப்படின்னு சொன்னால் என்னுடைய குணத்திலையும் சரி, என்னை பற்றிய அறிவிலையும் சரி ஒரு மாற்றம் தேவை. இந்த ஞானத்தினுடைய பலன் என்னிடத்தில் திருப்தியாக இருத்தல். இப்போ ஆத்ம ரதிகி என்றால் என்னையே நான் நினைத்தால் அந்த என்னிடத்தில் வெறுப்பில்லாத நிலை. இதை சுயநலம்னெல்லாம் சொல்லக்கூடாது. என்னையே நான் விரும்புறது சுயநலம் அப்படி கிடையாது. என்னை நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டால் இந்த உலகத்தை ஏற்றுக்கொள்வேன். என்னை நான் நேசித்தால் உலகத்தை நான் நேசிப்பேன். நம்முடைய பிரச்சனையெல்லாம் நம்மையே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நம்மையே நாம் நேசிக்க முடியவில்லை. ஞானி யார்னா ஆத்மரதிகி. அவன் எந்த விதமான போக வஸ்துவில் சுகித்திருக்க மாட்டான், அவன் தன்னிடத்திலேயே சுகமாக இருக்கின்றான். வேறு வார்த்தையில் சொன்னால் அவனுடைய வெறுப்புக்கு தான் விஷயமாக இல்லை, தன்னை அவன் வெறுக்கவில்லை. அதனுடைய பலன் உலகத்தையும் எதையும் வெறுக்க மாட்டான். ஆத்மரதிகி. அந்த ஏவ அப்படிங்கிற வார்த்தையில் ந விஷயே ரதிகி, விஷயத்தில் அவனுக்கு ரதி இல்லை, விஷயத்தை நினைத்து அவன் சுகித்து இல்லை, அவன் தன்னிடத்திலேயே திருப்தியாக இருக்கின்றான். எல்லா கஷ்டமும் அதுதான், நம்மிடத்துல நாம் இருக்க முடியல. மோக்ஷம்னா என்னன்னா, என்னிடத்தில் அல்லது நான் திருப்தியாக இருக்கிறதுக்கு என்னை தவிர வேற எந்த பொருளும் அவசியமில்லைங்கிறது என்னைக்கு வருதோ அது மோட்சம். இப்போ என்னன்னா, என்னை தவிர எல்லாம் வேணும் நான் திருப்தியாக இருக்கிறது. என்ன இல்லைன்னா என்னையே அது ஞாபகப்படுத்துது. ஒரு டிவி வேணும், அல்லது நம்ம பேசுறதுக்கு 4 காது வேணும். காது வேணும்னா 4 பேர் கேட்கணும். மற்றவங்க பேசுறதுக்கு நம்ம கேட்கறது தயாரில்லை, நான் பேசணும் 4 பேர் கேட்கணும். இப்படி நமக்கு எத்தனையோ விஷயங்கள் தேவை. இதெல்லாம் எதற்குனா என்னை அல்லது நம்மை நாம் மறப்பதற்கு. அப்படி இல்லாமல் நான் திருப்தியாக இருக்க என்னை தவிர எந்த பொருளும் தேவையில்லை என்ற நிலை வரும்பொழுது நாம் மோட்சத்தை அடைந்துள்ளோம். இப்போ என்னன்னா, காலையில் எழுந்த உடனே காஃபி முதல் கொண்டு தேவைப்படுது என்னை திருப்திப்படுத்துவதற்கு. அப்படி இல்லாமல் எதுவுமே நான் டிமாண்ட் பண்ணல, இது இருந்தால் தான் எனக்கு திருப்தி என்று இல்லாத நிலை மோக்ஷம். இது எதுக்கு சொல்கிறார்? இதுவரைக்கும் கடமையை செஞ்சிட்டு இருக்கணும்னு. சில பேர் என்ன சொல்லுவார்கள், கடமையை செஞ்சு எனத்தை கண்டம்னா, இதை காணும் வரை கடமையை செய்திருக்க வேண்டும். இனி அடுத்தது என்ன சொல்றார்? இதே கருத்து. ஆத்ம திருப்தக. ஆத்ம திருப்தக என்றால் நம்மிடம் எத்தனையோ பொருள்கள் இருக்கின்றது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒருவருடைய வீடு, ஒருவருக்கு அமைந்த வாழ்க்கை, அவர்கள் சந்திக்கின்ற மனிதர்கள், அவர்களுடைய உடல் அமைப்பு, அவர்களுடைய ஆரோக்கியம், இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான உடைமைகளுடன் பிறந்துள்ளார்கள். இதில் அந்த பொருள்களிடத்தில் யாருக்குமே திருப்தி இருக்கிறதில்லை. அது சம்சாரம். ஆத்ம திருப்தக என்றால் தன்னிடத்தில் தான் கையாளுகின்ற பொருள்களில் அவனுக்கு திருப்தி. எது உள்ளதோ, அவன் வச்சிருக்கிற வீடாகட்டும், இருக்கின்ற சூழ்நிலை, அவன் சந்திக்கின்ற மனிதர்கள், இதில் எந்த விதமான குறையையும் அவன் பார்ப்பதில்லை. இப்படின்னு சொன்னால் குறை இல்லாதவர்கள் தான் அவனுக்கு வருவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவர்களிடத்தில் குறை இருக்கின்றது, இவன் அதை குறையாக கொண்டு துக்கப்படுவது கிடையாது. எனக்கு மட்டும் இவர் இப்படி வாசிச்சிருக்காருன்னு சொல்லுவார்கள். காரணம் என்ன தெரியுமோ? அவர்களுடைய கேரக்டர், பிஹேவியர் நமக்கு பிடிப்பதில்லை. நம்முடைய எல்லா பிரச்சனையும் இனியொருவருடைய நடத்தை நமக்கு பிடிப்பதில்லை. அப்படி இல்லாமல் யாரோடெல்லாம் நம்ம சம்பந்தம் வைத்துள்ளோமோ
எந்தெந்த பொருள்களோடு நம்மால் கையாள வேண்டும் என்ற சூழ்நிலை வந்துள்ளதோ, பிறகு எந்தெந்த சூழ்நிலைகள் ஞானிக்கு வந்து வாய்க்கின்றதோ அதில் போதும் என்ற மனமே அப்படின்னு சொல்கிறோம் அல்லவா, அதுதான் திருப்தி என்று சொல்லப்படுகிறது. ஆத்மனி திருப்தக என்றால் தான் கையாளுகின்ற பொருள்களில் எந்த குறையும் காணாதவன். முதலில் தன்னிடத்திலேயே குறையில்லை. தன்னிடத்தில் குறை இல்லைன்னா எங்கேயும் குறை தெரியாது. தன்னிடத்தில் இருக்கிற குறை தான் மற்ற இடத்துல தெரிகிறது. பகவான் மீண்டும் சொல்றார், தன்னிடத்தில் குறையில்லாமல் இருப்பது ஆத்மரதிகி. தான் கையாளுகின்ற பொருள்களில் எந்த கம்ப்ளைண்ட், எந்த விதமான குறை கூறாமல் இருத்தல். குறை கூறாமல் இருத்தல்னா மனசு குறையாக பார்க்காமல் இருத்தல். சில சமயம் நம்ம ஏதாவது குறை இல்லாமல் பார்த்தா மற்றவங்க வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க, அது எப்படி அப்படி இருக்கும்போது உன்னால் இப்படி இருக்க முடியுதுன்னு சொல்லி மற்றவர்கள். அதனால தான் துஷ்சங்கத்திலிருந்து விலகி வரணும்னு சொல்கிறது. குறைகள் இருக்கலாம், என்னுடைய மனதில் எந்த சூழ்நிலையையும் நான் குறையாக பார்க்காமல் இருத்தல். நம்ம வந்து காலையிலிருந்து சாயந்தரத்து வரைக்கும் எவ்வளவோ பேசிகிட்டு இருக்கிறோமே, மற்ற பொருள்கள் குறிப்பாக மற்ற மனிதர்கள் சூழ்நிலைகளை குறை சொல்கிறதில்லை. அரசியல் முதல் கொண்டு குறை சொல்லாத வார்த்தையைத்தான் நான் பேசுகிறேன்னு சொன்னால் நம்ம பேசுகிறதுல 90% அடிவிட்டு போகும், பேசவே முடியாது. சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா மற்றவர்களை குறை சொல்கிறதுல தான் நம்மளுடைய பேச்சு இருக்கும். இல்லை அப்படின்னா தேவையில்லாமல் நம்ம புகழ்கிறதில்ல. இதில் தான் நம்முடைய சொற்கள் இருக்கின்றன. அதனுடைய பொருள் என்ன? நம்முடைய சிந்தனை அதில் இருக்கின்றது. நமக்கு ஒரு அதிருப்தி இருக்கின்றது. எதில் அதிருப்தினா நம்முடைய சரீரம், அதில் இருக்கின்ற ஆரோக்கியம், பிறகு சூழ்நிலைகள், நாம் சந்திக்கின்ற மனிதர்கள், அதெல்லாம் கர்ம வினையினால் வந்திருக்கு. அதில் எல்லா இடத்துலையும் ஒரு அதிருப்தி இருக்கின்றது. ஞானிக்கு என்னன்னா எந்த இடத்திலும் அதிருப்தியை பார்க்காதவன், தன் சம்பந்தப்பட்ட அனைத்து பொருள்களில் அவன் இருப்பது போதும் என்ற திருப்தியை உடையவன். ஆத்ம திருப்தக. இப்போ ஆத்மரதின்னு சொன்னால் அவன் தன்னிடத்தில் சுகமாக இருப்பான். ஆத்ம திருப்தக என்றால் தனக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து பொருள்களிடத்திலும் போதும் என்ற கண்டென்ட்மெண்ட், மனநிறைவுடன் இருக்கின்றான். அது எப்பொழுது வருகின்றதோ அல்லது அப்படிப்பட்டவனுக்கு. இனி அடுத்ததாக ஆத்மனி ஏவச சந்துஷ்டக. ஆத்மனி ஏவச சந்துஷ்டக என்பது அவனுடைய சாமான்யமான மனதை குறிக்கின்றது. சந்துஷ்டி என்றால் கண்டென்ட்மெண்ட், திருப்தி. சந்துஷ்டி என்றால் கண்டென்ட்மெண்ட் அல்லது திருப்தி, அதேதான். திருப்தி அல்லது துஷ்டி ஒரே பொருள். நம்முடைய மனம் பொதுவாக ஏதோ ஒரு குறையுடன் இருப்பதை நாம் அனுபவிக்கின்றோம். ஒருவரை கூப்பிட்டு நீ திருப்தியா இருக்கிறையான்னு சொன்னா சில ஏரியாவை சொல்லி அதுல திருப்தியா இருக்கேன், சில ஏரியாவை சொல்லி இதை நினைக்கும் போது நான் திருப்தியாக இல்லை என்று நினைப்பார்கள். அப்படி இல்லாமல் பொதுவாக நிறைவான மனதுடன் இருப்பான். அவன் மற்றவர்களை நினைக்கும் போதோ, சூழ்நிலையை சந்திக்கும் போதோ, சந்திக்காத பொழுதோ சாமான்யமாக அவன் நிறைவானவனாக இருப்பான். நிறைவானவனாக இருப்பான்னா அவன் எதற்கு காரியம் பண்ணணும்னா, அதனால தான் பகவான் சொல்ல போறார், அவனுக்கு ஒரு காரியமும் கிடையாது. இப்போ ஒரு காரியமும் கிடையாதுன்னா எதற்கு காரியமாக ஒன்றுமே செய்யக்கூடாதுன்னா அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் விளக்க போகிறார். அவனுக்கு ஒன்றுமே நடக்காதேன்னு சொன்னால் அது அடுத்த ஸ்லோகத்தில் பார்ப்போம். இங்கு சாமான்யமாக மனநிறைவுடன் இருப்பான். அதனால தான் மற்றவர்கள் எல்லாம் என்ன கேட்பார்கள் தெரியுமோ, உனக்கு என்ன குறை என்று கேட்பார்கள். அதிலிருந்து என்ன தெரியுது, ஒரு குறை இல்லை அப்படின்னு சொன்னால் சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுவார்கள். உனக்கு ஏதோ சரியில்லை அப்படின்னு முடிவு பண்ணுவார். நமக்கு ஏதாவது குறை இருக்கணும்னு முடிவு செய்து இருப்பார்கள். இதையெல்லாம் மனநிலையை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, சொன்னால் அவங்களுக்கு புரியாது. முதல்ல இந்த மனநிலை நமக்கு வரணும். இது ஒரு பெரிய ரகசியம், இதுதான் உபனிஷத். இந்த மனநிலையை யாருக்கும் புரிய வைக்க முடியாது. அது நமக்கு மட்டும், அந்த மனசு யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு மட்டும் புரிகின்ற நிலை. இவ்விதம்
சுருக்கமா இந்த ஸ்லோகத்தை சொன்னா, யார் தன்னிடத்தில் சந்தோஷமாக இருக்கின்றானோ தஸ்ய அவனுக்கு காரியம் ந வித்யதே, காரியம்னா ஒரு விதமான கடமையும் கிடையாது, இதை செய்தாக வேண்டும் என்ற நிபந்தனை கிடையாது. இப்ப காரியம்னு சொன்னா வைதிகம் லௌகிகம் வா, வைதிக காரியமோ லௌகிக காரியமோ கிடையாது. இப்ப காரியம்னா டு பி டன், நம்முடைய கடமைகள். அது வேதமும் அவனுக்கு இதை செய் இதை செய்யக்கூடாதுன்னு வைதிகமான கடமைகள் கிடையாது. வைதிகமாக இல்லாட்டி போகட்டும், லௌகிகமா ஏதாவது அவனுக்கு கடமை இருக்கா பகவான் சொல்றார், அதுவும் கிடையாது. வேர்ல்ட்லி டியூட்டிஸ், உலகத்துல ஏதாவது டியூட்டி இருக்கான்னா அதுவும் கிடையாது. பிறகு எதற்கு கடமைனா, இந்த ஞானத்தை அடையும் வரை நமக்கு கடமை இருக்கின்றது. நம்ம சிந்திச்சு பார்த்தா எல்லாமே எதுக்காக நம்ம செய்யறோம்? திருப்திக்காக செய்கின்றோம். அதான் புத்தரிடம் சென்று ஒருவர் சொன்னார், நீங்கள் ஏன் இந்த மாதிரி பிக்ஷை எடுத்துட்டு இருக்கிறீர்கள், நீ ஒரு பெரிய ராஜாவாச்சே, சந்தோஷமா இருக்கலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது புத்தர் சொன்னார், ராஜா நைவ ஹசதி. ராஜா எல்லா ராஜாவும் எல்லா நேரத்திலையும் சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி இல்லை, அவருக்கு சில நேரத்தில் துக்கம் இருக்கு. தாசக சந்தப்பியதே நைவ, எல்லா ராஜா இல்லாத சர்வெண்ட், தாசகன்னு சொன்னா ஏழ்மையில் இருப்பவன் எல்லா நேரத்திலையும் அவன் அழுதுட்டு இருக்காங்கிறது கிடையாது. ராஜா எப்பொழுதும் சிரிச்சிட்டு இருப்பாருங்கிறது கிடையாது. ஏழ்மையில் இருக்கிறவனும் அழுதுட்டு இருப்பான்ங்கிறது கிடையாது. சந்தேகம் இருந்தால் சேரியில் போய் நம்ம பார்க்கலாம், அவங்களும் சிரிச்சிட்டு சந்தோஷமாக குழந்தைய விளையாடிட்டு இருக்கு. அந்த சந்தோஷம் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு சில சமயம் இருக்காது. எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ ஜாலியாக உட்கார்ந்துட்டு ஆகாசம்தான் அவங்களுக்கு ரூஃப் இருந்துட்டு இருப்பார்கள். அவங்களுக்கு ஒரு நோயும் வராது. அப்படி பகவான் வச்சிருக்கார். நமக்கு எல்லா விதமான இதுவும் பார்த்துட்டு அதே கூட சாக்லேட் ஐஸ்கிரீமை சேர்த்து பகவான் நோயை கொடுத்துட்றார். அவர்களுக்கு அப்படிப்பட்ட உணவு இல்லை, அப்படிப்பட்ட நோயும் வராது, சந்தோஷமாக இருப்பார்கள். அப்போது நம்ம பார்த்தோம்னா எல்லாமே எதற்காகன்னா மன நிறைவுக்காக, திருப்திக்காகத்தான். கண்டென்ட்மெண்ட், மன நிறைவுக்காக. அப்போ புத்தர் சொல்றார், ராஜ்யம் எதற்குன்னு கேள்விப்பட்டா திருப்திக்காக, அந்த திருப்தி எனக்கு இருக்குன்னா எதற்கு ராஜ்யம்னு கேள்வி கேட்கிறார். ராஜா என்னைக்கும் சிரிக்கிறதில்லை, அதே போல தாசன் என்னைக்கும் அழுகிறதில்லை. நீ ராஜ்யம் எதற்காக, ராஜ்யத்தை எடுத்துக்கோ மீண்டும் எடுத்துக்கோன்னு சொல்றையே, எதற்காக? திருப்திக்காகன்னு தான் உன்னால சொல்ல முடியும். அது ஏற்கனவே எங்கிட்ட இருக்கே, பிறகு எதற்கு ராஜ்யம் என்று சொல்கின்றார். அப்படி நம்முடைய எல்லா செயலும் எதற்காகன்னா திருப்திக்காக. அந்த திருப்தியை அடைந்தவன் ஞானி, அவனுக்கு செயல் இல்லை. அப்ப எல்லா காரியமும் மன நிறைவுக்காக. மன நிறைவை அடைந்தவனுக்கு காரியம் கிடையாது. தஸ்ய காரியம் ந வித்யதே, அவனுக்கு ஒரு கடமையும் கிடையாது, ஒரு காரியமும் கிடையாது. அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கணுமா? கடமைகளை, காரியங்களை செய்து கொண்டு இருக்க வேண்டும். இனி அடுத்த ஸ்லோகத்தில் மீண்டும் இதே ஞானியை பற்றி பகவான் கூறுகின்றார். 18வது ஸ்லோகம். நைவ தஸ்ய கிருதேனார்த்தஹ நா கிருதேனேக கஷ்சன ந சாஸ்ய சர்வபூதேஷு கஷ்சிதர்த்தவ்யபாஸ்ரயஹ. முதலில் இதனுடைய மொழிபெயர்ப்பை பார்த்துவிட்டு விளக்கத்திற்கு வரலாம். நைவ தஸ்ய கிருதேன அர்த்தஹ. தஸ்ய அந்த ஞானிக்கு, அவனுக்கு, தஸ்ய என்றால் அவனுக்கு, ஞானிக்கு, கிருதேன ஒன்றை செய்வதினால், கிருதேன கர்மனா ஒன்றை செய்வதினால், பை ஆக்ஷன்,
கிருத்தேன என்றால் செயலினால், த்ரூ ஆக்ஷன். அர்த்தக, அர்த்தக என்றால் பிரயோஜனம். நைவ கிடையாது. அர்த்தக என்றால் பிரயோஜனம். ந ஏவ அஸ்தி என்றால் கிடையாது. இப்போ முழுமையாக பார்த்தா எப்படி பொருள்? அவனுக்கு ஒன்றை செய்வதினால் பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது. இதை செய்யறதுனால இது பிரயோஜனம் என்பது கிடையாது. இப்படி சொன்ன உடனே அவனுக்கு எதில் பிரயோஜனம் இருக்கும்னு நமக்கு தோணும். செய்யாமல் சும்மா இருந்தால் அதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கும்னு தோணலாம் அல்லவா? ஒருவனுக்கு இதை செய்யறதுனால பிரயோஜனம் இல்லை என்றால் செய்யாமல் இருப்பதனால் ஒரு பிரயோஜனம் அவனுக்கு வரலாம் அல்லவா? அதுவும் இல்லைன்னு சொல்றார் அடுத்த பகுதியில். ந அகிருத்தேன, அகிருத்தேன என்றால் செய்யாமல் இருப்பதனால். இக, இகன்னா அஸ்மின் லோக, இந்த உலகத்தில் அகிருத்தேன ஒன்றை செய்யாமல் இருப்பதனால் கஷ்டன, ஏதாவது, கஷ்டன ஏதாவது, இங்கே அர்த்தகங்கிற வார்த்தையை எடுத்துக்கணும். கஷ்டன அர்த்தக, அர்த்தகன பிரயோஜனம். ஏதாவது பிரயோஜனம் ந இல்லை. அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? ஒன்றை செய்யாததினால் ஏதாவது பிரயோஜனம் அவனுக்கு கிடையாது. அவன் என்னதான் பண்ணுவான் பாவம்? உன்னை செய்யறதுனால அவனுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, செய்யாததுனாலையும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னால் என்னதான் பண்ணுவான்? நம்ம பார்க்க போகிறோம், சிந்திக்க போகிறோம், அவன் என்னதான் பண்ண போகிறான்னு சொல்லி. இப்போ நைவ தஸ்ய கிருத்தேன அர்த்தக, இதுதான் ஞானியினுடைய லட்சணம். ஞானியினுடைய லட்சணமே விலட்சணமாக நமக்கு தெரியும். கிருத்தேன செயலினால், இதை செஞ்சால் எனக்கு இது கிடைக்கும், இது ஒரு பிரயோஜனம்னு அவனுக்கு கிடையாது. இதை செய்யாமல் இருந்தால் இந்த பிரயோஜனம் எனக்கு கிடைக்கும்னு கிடையாது. இது ரொம்ப பேர் எதிர்பார்க்கிறது. எல்லா நாளும் சமைக்கணுமே, எல்லா நாளும் இதையே பண்ணிட்டு இருக்கணுமே, இதை செய்யாமல் இருந்தால் ஒரு பிரயோஜனம் கிடைக்கும்னு சில பேர் நினைப்பார்கள். அதுவும் கிடையாதுன்னு சொல்கிறார் பகவான். இதை செஞ்சால் ஒரு பிரயோஜனம். சில சமயம் என்ன எதிர்பார்ப்போம்? இது ஏன் என் தலையில் வந்து விழுந்ததோ, இதை செய்யாமல் இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம்னு எதிர்பார்ப்போம். பகவான் சொல்கிறார், ஞானிக்கு அதுவும் கிடையாதான். இதை செய்யாததுனால எனக்கு இந்த பிரயோஜனம் கிடையாது, இதை செய்யறதுனால எனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இது அவனுடைய மனநிலை. இப்போ கிருத்தேன சீக்வல் டு கர்மனா, செயலினால், அர்த்தக ஏதாவது பிரயோஜனம் நைவ அவனுக்கு கிடையாது. அகிருத்தேன செய்யாமல் இருப்பதினால் இக இந்த உலகத்தில் கஷ்டன அர்த்தக ஏதாவது பிரயோஜனம் ந, ந என்றால் கிடையாது. இதனுடைய அர்த்தம் என்ன? விளக்கத்தை பிறகு பார்க்கலாம். இரண்டாவது வரியில் நச்ச அஸ்ய, அஸ்ய என்றால் அவனுக்கு, சர்வபூதேஷு எல்லா உயிரினங்களிடத்தில், எல்லா ஜீவராசிகளிடத்தில், கஷ்சித் என்றால் அல்பம், ஏதாவது, அர்த்த வியபாஸ்ரயக, அர்த்த என்றால் பிரயோஜனம், வியபாஸ்ரயக என்றால் பிரயோஜனத்திற்காக சார்ந்திருத்தல். வியபாஸ்ரயக என்றால் ஆஸ்ரயநீயக, சார்ந்திருத்தல். வியபாஸ்ரயகனா ஆஸ்ரயக தான், ஆஸ்ரயம்னா சார்ந்திருத்தல். அர்த்த வியபாஸ்ரயக என்றால் ஏதாவது ஒன்றுக்காக சார்ந்திருத்தல். யாரிடத்தில்? சர்வபூதேஷு எந்த ஜீவராசிகளிடத்திலாவது ஒன்றை உத்திஷ்டு, ஒன்றை குறித்து ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்த்து சார்ந்திருத்தல் என்பது ந கிடையாது. டிபெண்டன்ஸ் இல்லைன்னு சொல்றார். எந்த ஜீவராசிகளிடத்திலும் எதையாவது எதிர்பார்த்து சார்ந்திருத்தல் என்பது கிடையாது. ஆனால் இந்த உலகம் அப்படி இல்லையே. ஒருவரை பார்த்து சிரிச்சா அதில் ஏதோ கால்குலேஷன் உள்ள இருக்கு, இந்த பிரயோஜனம் அவர்கிட்ட நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொருவரிடமும் நம்ம சார்ந்து இருக்கோம்.
ஒவ்வொருவரிடம் நம்ம பழகும்பொழுது ஏதாவது பிரயோஜனம் அவர்களிடம் கிடைச்சிரும்னு சொல்லி, இப்போதைக்கு கண்ணுக்கு தெரியலினாவது எப்பாவது ஒரு கஷ்டம் வந்துடும், அந்த நேரத்தில் ஒரு உதவி செய்வாருங்கிற கற்பனை. அப்படி எல்லா ஜீவராசிகளிடம் மனது சார்ந்து இருக்கு. ஏதாவது ஒன்று வருமா, அது என்னன்னு சில சமயம் நேரடியாக தெரியலாம், சில சமயம் தெரியலைனாலும் கூட ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். இவனிடம் ஏதாவது கிடைக்கும், இவரிடமிருந்து ஏதாவது கிடைக்கலாம்னு சொல்லி. அப்படி எந்த ஜீவராசிகளிடமும் எதையாவது ஒன்றுக்காக சார்ந்திருத்தல் என்பது கிடையாது. அஸ்ய ந அப்படின்னு முதல் ஒன்று இருக்கு, ந கிடையாது. என்ன கிடையாது? டிபெண்டன்ஸ், சார்ந்திருத்தல். சார்ந்திருத்தல்ங்கிற வார்த்தை இங்கே எதில் சொல்லப்பட்டுள்ளது? வியபாஸ்ரயக. அர்த்த என்றால் ஒன்றை குறித்து, ஏதாவது ஒரு பிரயோஜனத்திற்காக ஏதாவது ஜீவராசிகளிடம் சார்ந்திருத்தல், இந்த உலகத்தை சார்ந்திருத்தல் என்பது கிடையாது. இதுதான் இதனுடைய பொருள். இனி விளக்கத்திற்கு வந்தால், முதல் பகுதியில் நைவ தஸ்ய கிருதேனார்த்தக, ஒரு செயலை செய்வதனால் அவன் இது என்னால் அடையப்படும் என்கின்ற பிரயோஜனம் அவனுக்கு கிடையாது. ஒரு செயலை செய்யாததுனாலும் பிரயோஜனம் கிடையாதுன்னு சொன்னால், அப்போ அவன் என்னதான் செய்ய முடியும்? அவன் என்ன செய்யலாம் என்றால், அவனுடைய முழு வாழ்க்கை பிராரப்தத்திற்கு அதீனமாக இருக்கின்றது என்பது பொருள். பிராரப்த அதீனம்னா, பிராரப்தத்தில் எதெல்லாம் நடக்குதோ அதை அனுமதி கொடுக்கின்றான், ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. சம்சாரத்துக்கு இனி ஒரு லட்சணம் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ்னா வேண்டாம் வேண்டாம்னு நினைக்கிறமே, அதுதான் துக்கம். ரெண்டு விதமான துக்கம் இருக்கு. ஒரு கஷ்டம், உடம்புக்கு வர்ற அசௌகரியம். அந்த அசௌகரியம் வேண்டான்னு மனசில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அதுதான் சம்சாரம். எனக்கு துக்கம் வரக்கூடாது, கஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த ரெசிஸ்டன்ஸ், வேண்டாம் வேண்டான்னு ஒதுக்குதல், அதுதான் சம்சாரம். அது ஞானிக்கு கிடையாது. ஆகதம் ஸ்வாகதம், எதெல்லாம் வருதோ அதெல்லாம் ஸ்வாகதம், நன்கு வரட்டும், இது மாறி நடக்கணும் அப்படிங்கிறது அவனுக்கு கிடையாது. அதுக்கு பல உதாரணங்கள் சாஸ்திரத்தில் சொல்லுவார்கள். ஒரு ஞானி ஏதோ மரத்தடியில் உட்கார்ந்துட்டு இருந்தாராம். ஒரு தேவதை, அந்த வழியாக போன தேவதை அந்த ஞானியை பார்த்து, நீ ஞானியாக இருக்க, உனக்கு ஏதாவது நான் வரம் கொடுக்குறேன், ஏதாவது கேள அப்படின்னு அந்த தேவதை பிரத்யக்ஷமாக ஞானி முன்னாடி தோன்றி கேட்டாலாம். கதை தான் இது. உடனே ஞானி சொன்னாராம், எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இந்த நிழல் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ போ அப்படின்னா. உடனே அந்த தேவதை சொன்னாலாம், நான் யாருக்காவது என்னுடைய சொரூபத்தை காமிச்சிட்டா கண்டிப்பாக வரம் கொடுத்து தான் ஆகணும், அது எனக்கு இருக்கிற ஒரு விதி, நான் என்னை உன்னிடம் காமிச்சிட்டேன், அதனால் நீ ஏதாவது கேட்டு தான் ஆகணும்னு ரகலை பண்ணிச்சு. உடனே சொன்னாரா, சரி உனக்காக நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வலது காலில் ஒரு புண்ணு இருக்குது, அதை எடுத்து இடது காலில் வச்சுட்டு போ அப்படின்னாரா. ஏன்னா அவருக்கு ஒன்று போகணும் ஒன்று வரணுங்கிற ஆசை கிடையாது. உனக்கு ஏதாவது எனக்கு பண்ணணும்னா வலது காலில் இருக்கிற புண்ணை எடுத்து இடது காலில் வச்சுட்டு போடணும். அதுக்கு அந்த தேவதை சொன்னாலாம், அதுக்கு எனக்கு சக்தி இல்லை, அது உன்னுடைய பிராரப்தம், அந்தளவுக்கு எனக்கு சக்தி இல்லைன்னா. இவ்வளவு சக்தி இல்லாதவன் நீ ஏன் என்கிட்ட ஏதோ எனக்கு ஏதோ கொடுக்குற மாதிரி சொல்கிற அப்படின்னு கேட்டதாக இதெல்லாம் கதைகள் சொல்லப்படும். அதே போல் ஒரு ஞானி அப்படியே ரோட்டில் போயிட்டு இருந்தாராம். 4 திசை தான். அப்படியே பரிவிராஜர் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியலையா, கண்ணை மூடி 2 சுற்று சுற்றினார், திறந்து பார்த்தார், எந்த பக்கம் வழி இருக்கோ அந்த பக்கம் போவாராம். இப்படி அவர்களுடைய வாழ்க்கையினெல்லாம் சொல்லுவார்கள். இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், நிஜமாலுமே அப்படி பண்ணுவாரா, நம்ம அப்படி பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அப்படி அர்த்தம் கிடையாது. இதனுடைய தாத்பரியம் என்னன்னு சொன்னால், ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. இது நடந்தாகணும், இது இப்படித்தான் நடக்கணும் என்கின்ற புத்தியில் ஒரு கண்டிஷன் கிடையாது. இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்று நடந்திருக்குன்னு சொன்னால் பகவான் அதுக்கு அனுமதி கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். நம்ம யார் போய் இது நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறது? ஆகவே எது நடந்தாலும் அது ஏன் நடந்தது, ஏன் நடக்கலை, ஏன் இப்படி நடந்தது, இப்படிப்பட்ட ரெசிஸ்டன்ஸ் கிடையாது.
அதுதான் இதில் குறிப்பிடப்படுகின்றது. இப்போ உன்னை செய்யறதுனால பிரயோஜனம் இல்லை, உன்னை செய்யாமல் இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லைன்னா அவன் எதை பண்ணுவான்? அவனுடைய பிராரப்தம் எது செய்விக்கின்றதோ அதை செய்வான். அவனுக்கு கிடைச்ச புத்தி, உடல், ஆயுள். அதே போல் ஞானியினுடைய லட்சணம் இனி ஒன்று சொல்லுவார்கள். அவனுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கணும்னு ஆசை இருக்கக்கூடாது, அல்லது இன்னைக்கே போயிடணும்னு ஆசை இருக்கக்கூடாது. இறப்பிலையும் சரி ஜீவிதத்திலையும் சரி ஆசை இருக்கக்கூடாது. மரணேவா ஜீவிதேவா, ஜீவிதத்திலையும் மரணத்திலையும் ஆசை இருக்கக்கூடாது. சில பேர்த்துக்கு திடீர்னு கொஞ்ச நேரம் மரணத்தில் ஆசை வந்துடும், திடீர்னு போயிடணும்னு உடம்பு ஏதாவது வலி வந்ததுன்னா, வலி போகணுன்னா இல்லை கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஒரு ஆசை வந்துடும். அப்படியெல்லாம் கிடையாது. இது எல்லாம் சௌகரியமாக எல்லாம் இருக்கும் பொழுதும் அல்லது இல்லாத பொழுதும் எதிலையும் நிபந்தனை கிடையாது. நம்ம அப்படி இல்லையே, நம்மன்னா ஞானம் வர்ற வரைக்கும் அப்படி இல்லையே, நிபந்தனை இருக்குது. இது இப்படி நடக்கணும், அது அப்படி நடக்கணும்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு வச்சுருக்கோம். நம்முடைய நிபந்தனைக்குள்ளே மாறி ரூலை மாறி போயிடுதுன்னு சொன்னால், நம்மளாக ரூலை மாற்றிட்டா ஓகே, வேற யாராவது நம்ம ரூலை மாற்றிட்டாங்கன்னா அன்னைக்கு பூரா துக்கம். இது ஞானிக்கு கிடையாது. பிறகு அவன் எதற்குத்தான் எப்படித்தான் செயல்படுவான்னா, அவனுடைய பிராரப்தத்தினுடைய வசத்தில், பிராரப்தாய சமர்ப்பிதம் ஸ்வவபுகு, அவனுடைய சரீரத்தை பிராரப்தத்துக்கு விட்டுட்டான். அது எப்படி செல்கிறதோ அதை அவன் ஏற்றுக்கொள்கின்றான். இப்போ ஞானியினுடைய மனநிலை உன்னை செய்வதினாலேயோ உன்னை செய்யாத காரணத்தினாலேயோ அவனுக்கு ஒரு விதமான விக்ஷேபமும் துக்கமும் கிடையாது. சில சமயம் நம்ம இதை நான் செய்யக்கூடாது, இது எனக்கு கடமையாக வந்திருக்கு, இதை செய்யறதுனால எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது, இதை செய்யறதுனால எனக்கு வித கஷ்டங்கள் வருதுன்னு செஞ்சு செய்யாமல் இருக்க பல சமயம் முயற்சி பண்ணுவோம். நம்மளே அதில் போய் உட்கார்ந்துருப்போம், பிறகு நம்மளே அதை வேண்டான்னு சொல்லுவோம். அதுவும் இருக்கக்கூடாது. நம்மளாக போய் எதையும் தலையில் எடுத்து போட்டுக்க வேண்டாம். ஆனால் எது பிராரப்தமாக வருகின்றதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை அங்கீகரிக்க வேண்டும். அதில் எந்த விதமான ரெசிஸ்டன்ஸ் எப்போ மனசு சொல்லலையோ அப்பொழுது நாம் ஞான நிஷ்டையை அடைந்தவர்கள் ஆகின்றோம். இனி ஒரு விளக்காசிரியர் ஒரு கேள்வி கேட்குறார், அதை சுருக்கமாக பார்க்கலாம். ஞானி ஏன் காரியம் அவனுக்கு கிடையாது? சென்ற ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கேன், தஸ்ய காரியம் ந வித்யதே, அவனுக்கு ஒரு கடமையும் ஏன் கிடையாது? அது விதவிதமான கேள்வியை கேட்டு இதனால கடமை இல்லைன்னு சொல்கிறார். முதல் கேள்வி, அவனுடைய ஷரீரத்தை ரட்சணை பண்ணுறதுக்கு அவனுக்கு கடமை இருக்கட்டுமே, அவனுக்கு ஏதாவது கடமை ஷரீரத்தை காப்பாற்றுவதற்கு இருக்கட்டுமேன்னு சொன்னான். பிராரப்தத்துக்கு அவன் விட்டுவிட்ட காரணத்தினால் அவனுக்கு கடமை இல்லை, பிராரப்தமே அதை கொடுத்து விடும். இப்போ நம்ம இந்த உலகத்தில் வந்திருக்கோம், இவ்வளவு நாள் ஜீவிக்கிறோம்னு நம்மளோட பிராரப்தம் இருந்ததுன்னு வச்சுக்குவோமே, நம்ம 70 வயசு அல்லது 80 வயசு வரைக்கும் இருக்கோம் அப்படிங்கிறது நம்முடைய பிராரப்தம். பகவான் கொடுத்துட்டார்னு சொன்னால், ஒரு இனி ஒன்றை நம்ம மறந்துட்டோம். 80 வயசு வரைக்கும் நமக்கு ஆயில பகவான் கொடுத்துருக்காருன்னு சொன்னால், அந்த 80 வயசு வரைக்கும் சாப்பாட்டை பகவான் நமக்காக கொடுத்துருப்பாரா கொடுத்துருக்க மாட்டாரா? எங்கேயோ இடத்துல வச்சிருப்பார். அதனால் நம்ம பயப்பட வேண்டாம். காரணம் என்ன? கண்டிப்பாக அதற்கான பாதுகாப்பை பகவான் வச்சிருப்பார். பாதுகாப்பை வைக்காம 80 வருஷம் நமக்கு பகவானால் நிர்ணயிக்க முடியுமா? பகவான் 40 வருஷம்னு வச்சிருக்காருன்னு வச்சுக்குவோமே, யாரும் பயந்துக்க வேண்டாம். ஒரு உதாரணத்துக்கு தான், நம்ம 4 ஜெனரேஷனுக்கு பொருளை சேர்த்து வச்சுருந்தாலும் அது பயன்படாது. 40 வருஷத்தில் அது மூச்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம சமாதியில் வேணால் அந்த பொருளை கொட்டி வைக்கலாமே தவிர அதுக்கு மேலே அது நமக்கு பயன்படாது. நம்ம பிராரப்தம் எவ்வளவு தூரம் இருக்குமோ அவ்வளவு தூரம் நமக்கு வர்ற உணவு, உடை, சூழ்நிலைகள், நமக்கு பாதுகாப்பு பிராரப்தத்திலேயே இருக்கு. இதை புரிஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த இன்செக்யூரிட்டிங்கிறது போயிடும். எதிர்காலத்தில் என்ன ஆகுமோ, சாப்பாடு கிடைக்குமா, வீடு கிடைக்குமா, இந்த மாதிரி ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கே. அந்த பயம் ஏன் இருக்கு? பகவானுடைய பிராரப்தத்தில் அல்லது கர்மத்தை நம்ம நம்பாத காரணத்தினால். ஞானிக்கு அப்படி ஏதாவது பயத்தில் சேர்த்து வச்சிருப்பானா? சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை.
அவனுக்கு பிராரப்தத்தில் அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. இவ்வளவு நாள் நான் இருப்பேன்னா அவ்வளவு நாள் பகவானும் எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ வீட்டில் நமக்கு சாப்பாடை வச்சிருப்பார், அது நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை அவனுக்கு முழுமையாக இருக்கின்றது. இப்போ பிராரப்தத்தில் அவன் முழுமையாக நம்புகின்ற காரணத்தினால் ஷரீரத்துக்காக அவனால் ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. பிறகு பரிகிரகத்தை ரட்சணை பண்ணுறதுக்கு அடுத்தது பரிகிரக ரக்ஷணார்த்தம் கர்ம. சாப்பிட்றதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், ஏதோ பகவான் கொடுத்து வச்சிருக்காரு, அதை காப்பாற்றுறதுக்கு உனக்கு கடமைகள் இருக்கேன்னு சொன்னால் 2 கோணத்தில் பதில் சொல்லலாம். ஒன்று, அவன் சன்னியாசியாக இருந்தால் பரிகிரகம் கிடையாது, ஒரு பரிகிரகம் கிடையாது. ஆகவே பரிகிரகம்னா நம்மை சுற்றி இருக்கின்ற பொருள்கள், அதை காப்பாற்றுறதுக்கும் கடமை இல்லை. அல்லது யோகக்ஷேமம் வகாமியகம்னு பகவான் சொல்ல போகிறார் கீதையில். நான் வந்து ஞானிக்கான யோகக்ஷேமம், க்ஷேமம்னா பரிகிரகம், அவனுக்கு தேவையானதை கொடுத்ததை காப்பாற்றுகிறேன்னு பகவான் சொல்லியிருக்கார். அதில் நம்பிக்கை இருக்கின்ற காரணத்தினால் அவன் கடமையை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஏன் அவனுக்கு காரியம் இல்லை? தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கோ உடைமைகளை காப்பாற்றி கொள்வதற்கோ ஒன்றும் கடமை கிடையாது. மூன்றாவது விலாசார்த்தம். விலாசார்த்தம்னா அவனுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காவது ஏதாவது செய்யலாமே. விலாசம்னு சொன்னால் ஒரு பிளே, விளையாடுறதுக்கோ ஒரு திருப்திக்காகவோ எத்தனையோ கடமைகளை செஞ்சிட்ருக்கோம், செயல்களில் ஈடுபடுறோம், அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி இருக்கட்டுமேனா. அதுக்கு பகவான் பதில் சொல்லிட்டார், ஆத்மரதிஹி. அவன் தன்னிடத்திலேயே விளையாடிட்டு இருக்கான், அவனுக்கு எந்த பொருளும் அவசியம் கிடையாது. அவனுடைய திருப்திக்காக, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக, அப்படியே ஜாலியாக வாக் போகிறேன்னு சொல்கிறோமே, அதுக்காக அவன் ஏதாவது கடமையை செஞ்சுட்டு இருக்கலாமே. இல்லைன்னா அவன் சும்மா உட்காந்துட்டு போர் அடிச்சுட்டு இருக்குமேனா கிடையாது. இந்த ஞானிக்கு போர் அடிக்குதுங்கிற வார்த்தை கிடையாது, நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை. போர் அடிக்குதுன்னு என்ன அர்த்தம் தெரியுமோ? என்னிடத்துல நான் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு அர்த்தம். போருக்கு ஆப்ஜெக்ட் நம்ம தான். காரணம் என்ன? வேற ஒரு பொருளும் இல்லை, நம்மையே வந்து நம்ம முன்னாடி நிற்கும் போது போர் அடிக்குது. வேற யாராவது வந்துட்டா போர் அடிக்கிறது இல்லை. இப்போ போர்னா யார்? நம்ம தான் போர். ஞானி என்னன்னா தனக்கு தான் போரா கிடையாது, அவன் சந்தோஷமா இருக்கின்றான், விலாசார்த்தம் கிடையாது. இப்படி சிலதெல்லாம் சொல்றார். மேலும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.